ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாம்? ஸோ இது நம்மளோட 7.1 டிஎஸ்பி நியூ பேட்ச். ஸோ இன்றைக்கி சாஃப்ட்வேர் அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு நியூ சாஃப்ட்வேர் அப்டேட் ரெடி பண்ணியிருக்குது. ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ்லி பார்த்தீங்கன்னா SF 1.0 ரன் ஆகிட்டுருக்குது. இங்கே பாருங்கள், இது நம்மளோட ரிமோட்டு. இதில் மோடு கீயை லாங் ப்ரெஸ் பண்ணுவோம், SF 1.0ன்னு காமிக்குது. இப்போ நம்ம இதை 1.1க்கு அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ 1.1ல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பக்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்குது. ஆடியோ ரிலேட்டடான பக்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்குது. அடிஷ்னலாக சப்வூஃபர் லோ பாஸ் ஃப்ரீக்வன்சி செலக்ட் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்குது. அது போக USB 2 வந்து டிசேபிள் பண்ணியிருக்கோம். சரிங்களா, USB 2 இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ நம்ம டிசேபிள் பண்ணியிருக்கோம். அடுத்த சாஃப்ட்வேர் இன்னொரு 1 or 2 வெர்ஷனுக்கு அப்புறம் தான் இதை அப்டேட் பண்ணுற மாதிரி. அதில் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் போயிட்டுருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு USB 2 டிசேபிள் பண்ணிடுவோம். இங்கே USB 1 இங்கே இருக்குது. ஸோ இது வந்து USB 1. இந்த இடத்துல பாருங்கள், இது USB 1. ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஃபங்க்ஷன் ஆகும். இதில் ரிமோட்டில் வந்து USB 1 USB 2ன்னு சொல்லி செலக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த தடவை வந்து USBன்னு மட்டும்தான் காமிக்கும். USB 1ன்னு காமிச்சிட்ருக்குல்ல, இனிமேல் அது வெறும் USBன்னு தான் காமிக்கும். ஸோ USB 1ங்கிறது மட்டும் ஆக்டிவாக இருக்கும். USB 2 வந்து டிசேபிள் ஆகிரும். அது போக சின்ன சின்ன பக்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்குது. சப்வூஃபர் லோ பாஸ் ஃப்ரீக்வன்சி, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் ஆட் பண்ணியிருக்குது. ஸோ இதை அப்டேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு பென்ட்ரைவ், ஒரு 4GB 8GB 16GB பென்ட்ரைவ் இருந்ததுன்னா பென்ட்ரைவை லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. லேப்டாப் வந்து ஆன்டிவைரஸ் போட்டிருக்கோன்னு, க்ளீனாக இருக்கும்னு மறுபடியும் சொல்கிறேன். சரிங்களா, பென்ட்ரைவ் எதுவும் ஃபால்ட் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பென்ட்ரைவை ஃபார்மேட் அடிச்சிருங்க. இப்படி நான் அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபார்மேட் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஒரு தப்பு பண்ணுறீங்க. இந்த இடம் வந்து FAT32 இருக்குல்ல, இது அப்படியே மெயின்டைன் ஆகணும். இதில் NTFSO EXFAT வைக்க வேண்டாம், FAT32 வச்சுக்கோங்க. ஓகேவா, அவ்வளோதான். ஸ்டார்ட். ஸோ ஃபார்மேட் பண்ணுறோம். ஃபார்மேட் முடிஞ்சுது. இப்போ நம்ம சாஃப்ட்வேர் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் சாஃப்ட்வேர் ஃபைலு. ஓகேங்களா, இந்த ஃபைலோட பேரெல்லாம் எதுவும் மாற்றிடக்கூடாது. இந்த சாஃப்ட்வேரோட ஃபைல் பேர் மாற்றுறதோ, அந்த FW5000ங்கிறது அப்படியே மெயின்டைன் ஆகணும். சரிங்களா, இதை வந்து காப்பி பண்ணிக்கங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த லொக்கேஷனில் காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்க. பென்ட்ரைவில் எந்த ஃபோல்டரும் போடக்கூடாது, அப்படியே பேஸ்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணிங்கன்னா, பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ண உடனே அதுக்குள்ளே அந்த ஃபைல் இருக்கணும், ஃபோல்டரெல்லாம் எதுவும் இல்லாமல். சரிங்களா, அவ்வளோதான். ஸோ ஃபைல் காப்பி பண்ணியாச்சு. இப்போ நம்ம காப்பி பண்ணதை பென்ட்ரைவை இதில் இன்சர்ட் பண்ணி அப்டேட் பண்ணுவோம். இதை அப்டேட் பண்ணுறதுக்கு USB 1 செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. USB 1ங்கிறது என்னென்னா, இங்கே பாருங்கள், இந்த வயர் இங்கே கனெக்ட் ஆகிருக்குது. இந்த சைடு 7.1 கிட்டில் இந்த சைடு லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் USB 1. உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் ஜஸ்ட் காமிக்கிறேன். USB 1. ஸோ இது வந்து USB 2. இது இப்போது தேவையில்லை. USB 1. இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச், இதுக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு. இப்போ வர்ற புதுசாக வர்றவங்க எல்லாத்துக்கும் நானே அப்டேட் பண்ணி கொடுத்துருவேன். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ பழைய வெர்ஷன், அதாவது ஃபஸ்ட்டு பேட்சில் வாங்கினவங்களுக்கு தான் இந்த அப்டேட். இங்கே பார்த்துக்குங்க, இந்த மோடு கீயை லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க, SF 1.0ன்னு காமிக்குது. இப்போ நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுக்கு இதை பென்ட்ரைவில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மீட்டிங் பாருங்கள், USB சாக்கெட்டில் இன்சர்ட் பண்ணிடுறேன். பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணுங்கள், சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகிட்டு இருக்குது. அப்டேட் ஆகிருச்சா அப்படிங்கிறது வந்து நமக்கு எப்படி தெரியும்னா, ஸ்டாண்ட் பைன்னு சொல்லி ஸ்க்ரீனில் வரும்.
ஸ்டாண்ட் சொல்லி ஸ்க்ரீன் வந்துச்சுன்னா அப்டேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வேறு எந்த ஃபங்க்ஷனும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஸ்டாண்ட் சொல்லி வந்துருச்சு. இப்போ நீங்கள் பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிக்கங்க. ஓகே, பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸ்டாண்ட் ரிலீஸ் பண்ணுறோம். இப்போ லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து யூஎஸ்பி 1ன்னு காமிச்சிட்டு இருந்தது யூஎஸ்பின்னு மட்டும்தான் காமிக்கும். ஓகேங்களா, இன்னொரு தடவை இது அமுத்தினாலும் யூஎஸ்பி தான் காமிக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை யூஎஸ்பி 1 யூஎஸ்பி 2 செலக்ட் ஆகும். இப்போ யூஎஸ்பி 1ன்னு தான், அது மட்டும்தான் காமிக்கும். அப்புறம் இந்த கீ இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீயோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இப்போ மாற்றிருப்போம். இந்த கீயை வந்து ஃபஸ்ட்டு நம்ம சிங்கிள் ப்ரெஸ் பண்ணுறப்போ ரேண்டம், ரிப்பீட், மோடு இதெல்லாம் காமிச்சிட்டு இருந்திருக்கும். அப்புறம் லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா சாஃப்ட்வேர் வெர்ஷன் காமிக்கும். இப்போ அந்த கீயோட ஃபங்க்ஷன்லாம் இதுக்கு மாற்றிட்டோம். இது வந்து 10+ங்கிறது எப்பவும் போல் காமிக்கும். அது போக இதை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணும்போது சாங்ஸ் ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது ரேண்டம், ரிப்பீட் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஒரே சாங் ப்ளே ஆகணுமா, இல்லை சாங் மாறி மாறி ஃபோல்டருக்குள்ளே ப்ளே ஆகணுமா, இல்லை ரேண்டமாக ப்ளே ஆகணுமாங்கிறது டிசைட் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் வெர்ஷன் செக் பண்ணுற கீயே மாற்றிட்டோம். இங்கே வந்து மியூட் கீ இருக்குல்ல, இதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். SF 1.1. ஓகேங்களா, ஸோ SF 1.1 வந்துருச்சு. அது போக இப்போ இந்த கீ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கீயை சிங்கிள் ப்ரெஸ் பண்ணுறப்போ யூஎஸ்பி ப்ளேபேக் ஆகிறப்போ ரிப்பீட்டு, ரேண்டம், ஆல் இதெல்லாம் ஃபங்க்ஷன் காமிக்கும். இப்போ அதை வந்து சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சிக்கு மாற்றிட்டோம். இங்கே பாருங்கள், சப்வூஃபர் எல் ஆஃப்ங்கிறது டிஎஸ்பியோட ஆட்டோ மோடில் இருக்குது. அதுவே ஒரு சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கும். இப்போது சிங்கிள் ப்ரெஸ் பண்ணால் என்ன ஃப்ரீக்வன்சி இருக்குங்கிறது மெமரியில் காட்டும். அதையவே அந்த கீயை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மோடு கீ இருக்குல்ல, இந்த மோடு கீயை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். 80 ஆஸ் யூஷுவல் நம்ம எக்ஸ்டெண்டில் பண்ண மாதிரி தான். L80 லோ பாஸ் ஃப்ரீக்வன்சி 100, 120, மறுபடியும் ப்ரெஸ் பண்ண 140, எல் ஆஃப் 100 எல்லாம் நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ 100 வச்சுட்டேன். ஸோ இந்த சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சி இதுக்கு கொண்டு வந்தாச்சு 7.1. நார்மலாக ரன் ஆகிட்டு இருக்கும்போது இதை சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஃப்ரீக்வன்சி இருக்குதுன்னு மட்டும் காமிக்கும். லாங் ப்ரெஸ் பண்ணுறப்போ மாறும். ஓகேங்களா, இப்போது இந்த கீ பார்த்தீங்கன்னா 10+ வேலை செய்யும். அதே நேரம் நீங்கள் சாங்ஸ் ப்ளே ஆகிறப்போ ரிப்பீட்டு, ரேண்டம் அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கும். அது உங்களுக்கு காமிச்சிடும். பாருங்கள், பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிடுறேன். ஓகே, கார்ட் ரீடரில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ சாங் ப்ளே ஆகிட்டு இருக்குது. இப்போ சிங்கிள் ப்ரெஸ் பண்ணுறேன். 10 சாங் ஏறிட்டு போகும். 7லேருந்து 17, 27. ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஒரு சாங் வந்து மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கீயை ப்ரெஸ் பண்ணப்போ 10 மைனஸ் ஆகிட்டு வரும். ஓகேங்களா, அதே ஒரு சாங் நெக்ஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பாசிட்டிவ் மோடில் இருக்கும்போது இதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 10 ஹெச் ஆகிட்டு போகும். அப்புறம் இந்த கீயை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 1 ஒரே பாட்டை ரிப்பீட் பண்ணுறதுக்கு, அப்புறம் எல்லா பாட்டும் ரேண்டமு, ஆல், ரேண்டம், ஆல். ஸோ இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ SF 1.1 இவ்வளோ தான். மெயினாக சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கிடச்சிரும். அது போக சாஃப்ட்வேரில் இருக்க சின்ன சின்ன பக்ஸ் எல்லாம் அதில் கவர் பண்ணியிருக்குது. அவ்வளோதான். இந்த தடவை வந்து சாஃப்ட்வேர் வெர்ஷன் செக் பண்ணுறதுக்கு மியூட் கீ கொடுத்துட்டோம். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா SF 1.1 வரும். இந்த சாஃப்ட்வேர் அஃபிஷியலாக நான் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி வைக்கிறேன் வாட்ஸ்அப்பில். ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் டேக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா, 9894469345 என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பருக்கு எனக்கு மெசேஜ் கொடுங்க, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபைல் அனுப்புகிறேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பென்ட்ரைவ் எடுத்துக்கிறீங்க. பென்ட்ரைவ் வந்து லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணுறீங்க. பென்ட்ரைவை ஃபார்மேட் அடிக்கிறீங்க. ஓகேவா, ஃபார்மேட் அடிச்சுட்டு அந்த பென்ட்ரைவுக்கு எம்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கொடுக்குற ஃபைலை அதில் காப்பி பேஸ்ட் பண்ணி USB 1 செலக்ட் பண்ணி இந்த பென்ட்ரைவ் உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா அப்டேட் ஆகிரும். ஸோ இதில் ஆன்டிவைரஸ் இருக்கிற சிஸ்டமில் ஆன்டிவைரஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். வைரஸ் இருக்கிற சிஸ்டம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் இப்போது ஆல்ரெடி அப்டேட் பண்ண சாஃப்ட்வேரே கொண்டு வந்து மறுபடியும் இதில் ப்ளக் பண்ணிங்கன்னா அப்டேட் ஆகாது. அதே மாதிரி வைரஸ் இருக்கிற ஏதாவது ஒன்று பென்ட்ரைவ்லேருந்து கொண்டு வந்து ப்ளக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஜம்ப் ஆயிரும், ப்ளூடூத்துக்கு ஜம்ப் ஆயிரும். ஓகேங்களா, அப்டேட் எதுவும் நடக்காது, பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நான் அப்டேட் பண்ண அதே ஃபைலை தான் போடுறேன், எந்த அப்டேட்டும் நடக்கலை. ஓகேங்களா,
ஸோ ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், லாங் ப்ரெஸ் ரிப்பீட் SF 1.1 மியூட் கீயை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காமிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.